கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் தேவன் நம்முடைய நித்திரையினின்று நம்மை கண்விழிக்கச் செய்து, இந்த ஆயத்த நாளின் காலை பொழுதை காண்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்தோம். இந்த நாளிலும் நம்முடைய நித்திரைக்கு நல்ல ஆண்டவரே இளைப்பாறுதலை கொடுத்த தேவன் நம்மை மீண்டும் தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற நாம் அனைவரும் தேவனுக்குள்ளாக அவருடைய கையுக்குள் அடங்கி இருந்து இந்த நாளின் வார்த்தைகளை கேட்போம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் அழைக்கப்பட்டு இருக்கிற நம்மை தேவன் இன்னும் உற்சாக அபிஷேகத்தால் நம்மை கண்டுகொள்ளும்படி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் ஆயத்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? சத்தியத்தை அடக்குவதா? அது என்ன சத்தியத்தை அடக்கி வைப்பது? வேதாகமத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்பது. அது சொன்னால் மக்கள் வரமாட்டார்கள், இதுதான் உண்மையான சத்தியம் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சிலர் நினைத்து சொன்னதை அவர்கள் மழுப்பி சொல்லுவார்கள், வேண்டாம் என்று சொல்லுவார்கள், இது நமக்கு தேவையில்லை என்று சொல்லுவார்கள். அதைத்தான் சத்தியத்தை அடக்கி வைப்பது, கட்டுப்படுத்தி வைப்பது. ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சத்திய வார்த்தைகளை நாம் பேசும்போது உள்ளதை உள்ளதென்று தான் சொல்ல வேண்டும். வேதம் இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறைக்க முடியாது, மறைக்கக்கூடாது. மறைத்தால் யாருக்கு நாம் சத்தியம் சொல்லுகிறோமோ அவர்கள் அந்த ரட்சிப்பை பெறமாட்டார்கள், நாமும் அந்த ரட்சிப்பை இழந்து விடுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, மேலும் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ச் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனெரிப்பு என்பவனுடைய தாமரி என்னும் பேருள்ள ஒருவனும் ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். இங்கு பவுல் தம்முடைய ஊழியத்தை செய்யும்போது அவர் சத்தியத்தின் வார்த்தைகளை சொல்வதற்கான பலத்தை அங்கு அவர் பெற்று மக்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவங்களை அவர் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார் என்றால், அதை கேட்கக்கூடிய பிள்ளைகளும் அதை கேட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அங்கு 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார்: ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. 2 தெசலோனிக்கேயர் 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதாய் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளிலே நாம் அந்த கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாமல் இருந்தால்
நாம் சாப்பிடவும் கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். வேலை செய்கிறவன் தான் கூலிக்கு பாத்திரவான் என்று சொல்லுகிறார். அப்படி செய்யாமல் இருப்பதனுடைய நிலை என்ன என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் அப்படி இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். யார் சத்தியத்தை அநியாயமாக அடக்கி வைக்கிறார்களோ அவர்களுடைய நிலை மிகவும் பலவீனப்பட்டு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்ம எதற்காக ஆண்டவர் அழைத்தார்? சத்தியத்தின் மகத்துவங்களை அறியாத பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி மீட்பின் பாதையில் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் வந்தார். இழந்து போனதை தேடவும் தான், ரட்சிக்கவும் தான் ஆண்டவர் வந்தார் என்று லூக்கா 19:10 நாம் வாசிக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பின் வசனத்தையே நாம் மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்போம் என்றால் நாம் ஆண்டவருக்கென்று என்ன பணி செய்கிறோம்? அடுத்தவர்கள் கெட்டுப்போனால் போகட்டும் என்று நினைக்கிற ஒரு அனுபவம் இது மனித குணம் அல்ல. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு 6 அறிவை கொடுத்திருக்கிறார். ஆனால் மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் அந்த 6 அறிவு இல்லை. அந்த 6ஆம் அறிவு என்னவென்றால் பகுத்து அறிவு, பகுந்து ஆராயக்கூடிய, நன்மை தீமை, நல்லது கெட்டது, உண்மை பொய் என்பதை அறிந்து சொல்லுகிற ஒரு ஞானத்தை தான் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்த்தால், அங்கு தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11-12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்திக்கும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாக நாம் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி எல்லா அவபக்திக்கும் நாம் விலகி மனுஷருக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை நம்மீது வந்தது. அந்த தேவ கிருபையை நாம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நம்மை சுற்றி இருக்கிற லௌகீக இச்சைகளை நாம் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நாம் ஜீவிதம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு குணம், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தின் நியமங்களிலே நாம் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவம் எப்படிப்பட்டது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று அங்கு ரோமர் 1:17 நாம் வாசிக்கிறோம். ஆனால் தேவநீதி விசுவாசத்தினின்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆபகூக்கின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபகூக்கு 2:4 இதோ அகங்காரியாய் இருக்கிறாளே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுக்குள் அவனுடைய ஆத்துமா பிரியமானது அல்ல, ஏனென்றால் அவன் அகங்காரியாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயரின் புஸ்தகம்
10வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 38வது வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சத்தியத்தை அடக்கி வைக்கிற அனுபவம் இன்றைக்கு கிறிஸ்துவ ஊழியங்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எது வேண்டாம், எது தேவை என்பதை நாம் தீர்மானிக்கிறோம். தீர்மானிப்பது ஆண்டவர். நமக்கு சகல சத்தியத்திற்குள்ளும் நாம் வழிநடத்தப்பட்டு சத்தியத்தை அறிந்து நாம் இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திட்டம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னாரே, அந்த சத்தியத்தை அறிந்தால் மட்டுமே நாம் விடுதலை என்கின்ற அந்த பாத்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மாறாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தின் பாதையை வழி விலகி செல்லும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தின் நியமங்களிலே நாம் தேவனை திருப்திப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். ஒருவன் தேவனுடைய வார்த்தைகளில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் யாரெல்லாம் சத்தியத்தை அநியாயமாக அடக்கி வைக்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறாத பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, வேதம் இப்படி சொல்லுகிறது, நாம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் நாம் தேவனுக்குள் நாம் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனுடைய கீர்த்தி நம்மால் மகிமைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மேலும் பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவை பற்றின உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே பைத்தியமாய் தோன்றும், ஆனால் அதை கேட்கிற நமக்கோ அது ரட்சிப்பை உண்டாக்கும் என்று சொல்லுகிறாரே. இன்றைக்கு இதைத்தான் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்காதபடி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அனுபவத்தை அவன் பெற்றிருக்க வேண்டும். மேலும் பவுல் சொல்லுகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 4:3 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். நாங்கள் சொல்லுகிற இந்த சத்தியம் மறைபொருளாய் இருக்கும் என்றால் அது கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே தான் அது மறைபொருளாய் இருக்கும், எங்களுக்கு அல்ல என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படையாக சொல்வதற்குத்தான் இந்த வேதாகமத்திலே நமக்கு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகள் வெளிப்படையான வார்த்தைகள். இதை கட்டுப்படுத்தி அல்லது மறைத்து வைத்தோ நாம் நமக்கு சாதகமான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவது, அப்படி சொல்லுகிற பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள் வழி போதிக்க கடவன் என்றுதான் 1 பேதுரு 4:12 வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த அனுபவத்திலே நாம் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் சத்தியத்தை அடக்கி வைக்கக்கூடாது. அது மற்றவர்களை கெடுப்பதற்கு, ரட்சிப்பின் பாதையிலிருந்து அவர்களை நாம் வெளியாக்காதபடி அவர்களை கட்டி வைத்திருக்கிறோம் என்று பொருள்படும். நன்மை சொல்வது, நன்மை செய்வது மனிதர்களாக நம் மீது விழுந்த கடமை. ஆண்டவர் அதைத்தான் செய்தார்.
நன்மை செய்வது என்பது ஒரு மனிதன் பிற மனிதன் மீது காட்டுகிற அன்பின் நிமித்தமாகத்தான் வருமே தவிர வேறு எதனாலும் வராது. அந்த அன்பு பரஸ்பரமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சக மனிதர்களை, மனுஷிகளை நாம் மதிக்க வேண்டும். சிறியோர் பெரியோரை மதிக்க வேண்டும். பெரியோர் சிறியோரை ஆலோசனை சொல்லுகிற அனுபவம் வேண்டும். கணவன் மனைவியை மதிக்க வேண்டும். மனைவி புருஷனை மதிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்வழியில் நடத்த வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். போதகர் சபை மக்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்த வேண்டும். இதில் மறைத்து வைப்பதால் அந்த போதகருக்கு என்ன லாபம்? அவரும் கெட்டுவிடுவார், மற்றவர்களையும் கெடுப்பார். குருடனுக்கு வழிகாட்டியது போல இருவருமே குழியில் விழுவார்கள். இந்த சூழ்நிலை மாறுவதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை அடக்கி வைக்க வேண்டாம். வேதத்தில் உள்ளபடி உள்ளதை நாம் சொல்லும்போது தான் நமக்கு நல்ல வெளிச்சத்தை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிந்த சத்தியம் எது உண்மை, எதை ஆண்டவர் உங்களுக்கு சுமந்து சென்று அதை சொல்லுங்கள் என்று சொன்னாரோ அந்த சத்தியத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு மேன்மை. நீங்கள் சொல்லி அவர்கள் கேட்கிற அந்த பிள்ளைகளுக்கும் மிகுந்த அனுகூலமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்து அதன்படி போதிப்பதற்கான பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தாரும். உலகில் எத்தனையோ விதமான சத்தியங்கள் இருந்தாலும் நீர் எங்களுக்கு விளம்பின இந்த சத்தியம் ஆண்டவரே எல்லோருக்கும் பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்லப்பட்ட அந்த சத்தியம், அதிலே மற்றவர்களை நடத்தி நாமும் நடந்து தேவனுக்கேற்ற உகந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். வந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தரோடு செய்வோம். இந்த நாளை ஆண்டவருக்கு பிரியமாய் ஆசரிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.